வணக்கம் மக்களேனா அவங்க நிலா வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பாவோட பர்த்டே விலாக் தான். ரொம்ப ஸ்பெஷலான டே இது எனக்கு. அன்றைக்கி மார்னிங்கில் 7:30 இருக்கும். அப்போ தான் நானும் சிக்கும் அப்போ தான் எழுந்ததுக்கப்புறம் ராகி கஞ்சி குடித்ததுக்கப்புறம் இது வந்து 12 o'clock அப்பாவுக்கு நைட் விஷ் பண்ண கிளப்பு. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். மனுஷனை எழுப்பி விட்டாச்சு. காலையில் எழுந்து பார்த்தா அம்மா நல்லா கமன்னு குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. பர்த்டே பாய் கூட சாப்பிடல, நமக்கு சிரிச்ச முகத்தோடு சர்வ் பண்ணாங்க எப்பவும் போல். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்பாவை வந்து கோயிலுக்கு போங்கன்னு டார்ச்சர் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பேரனை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தார். சரி கொஞ்சினது போதும் பிகிலு, ட்ரீட் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டால், ட்ரீட்டா ஒரே எஸ்கேப் பண்ணி ஓடுறாரு. சரி இருங்க வச்சிருவோன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி பிரியாணி வேணும் அப்படின்னதுக்கு பிரியாணி தானே வீட்டிலே செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அவரே மனுஷன் களத்தில் இறங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் அடுப்பு பற்ற வச்சு அவர் வந்து பிரியாணி குண்டான வச்சு சமைச்சிட்டு இருந்தார். அம்மா ஒரு பக்கம் எல்லா சைட் டிஷ்ஷும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்பா எப்பவுமே வந்து பர்த்டே ஆனால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி அப்படி சொல்லிட்டு வெளியில் போவாங்க, டைம் வந்து வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இது ரொம்ப ஸ்பெஷல். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா சிக்கு தான். சிக்கு பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அம்மா சொல்லுவாங்க, நீ பிறந்ததுக்கப்புறம் அப்பா வந்து ரொம்ப கேரிங், ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்கு பிறந்தோடனே அப்பா வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். இது வரைக்கும் எப்படி இருந்தாரோ இந்த 3 மந்த்தாக நோட் பண்ணோன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பேரன் தான் எல்லாமேன்ற மாதிரி ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பர்த்டேக்காக வீட்டிலே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா. இதே மாதிரி எல்லா பர்த்டேவும் எங்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரெடி, தம் போட்டாச்சு. அம்மா வந்து நல்லா சமைச்சிட்டாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் பரிமாறுறது தான். அம்மா ஹாப்பி முகத்தோடு எப்போவுமே எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடலான்ற நேரம் பார்த்து சிக்கு பேபி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிவிட்டு அவர் தூங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பிடிச்சாச்சு. சிக்கன் 65, முட்டை, அப்புறம் லிவர் பெப்பர் ஃப்ரை, நெக்ஸ்ட்டு ரைத்தா, அப்புறம் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து கேசரி, அது வைக்க மறந்துட்டாங்க இலையில, அது மிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் அம்மா சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என் தம்பி ஹெல்ப் பண்ணால் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்து ஷேர் பண்ணார் அப்பா. ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுத்தாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். சாயந்தரமாக எழுந்து கேக் கட்டிங் செலப்ரேஷன் பண்ணோம். கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ தான் மக்களே. எங்களோட ஒரு குட்டியான ஃபேமிலியில் ஒரு குட்டி மெம்பர் இன்னொரு ஆட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லைஃப் ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கை எல்லாருக்குமே ஹாப்பியாக சந்தோஷமாக போகிறதுக்கு நான் வாழ்த்துறேன். டாட்டாவே மக்களே, டேக் கேர் ஆல். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.